107 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி ஸ்பாட்ஸ் 82 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு 2-3 நாளாக ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனோட எடுத்து ரிவர்ஸ் எடுத்துச்சு. நம்ம சாட்டர்டே வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஃப்ரைடேயோட ஹையை உடச்சிச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலான்றது. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடேயோட ஹையோட வந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஹை க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் நல்ல மேலே போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து 150 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து போயிடுச்சு மார்க்கெட். ஆனாலும் க்ளோஸ் ஆகும் போதும் வந்துருச்சு. ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி தான் கொடுத்துருக்கு, ஒரு டோஜின்னு எடுத்துங்களேன், ரைட். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னு சொன்னால், இன்னைக்கான பார்னால் நான் சொல்கிறது அந்த கேண்டில் ஸ்டிக்கில் வந்து வால்யூம் இல்லை. அப்போ ஃப்ரைடே இன்னைக்கு சரியான வால்யூம், ஒரு பக்கா ரிவர்சல் பேட்டர்ன், நல்லா சரிஞ்சு வந்ததுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் பேட்டர்ன். நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஷார்ட் கவரிங் ஆன் இருக்கலாம்ன்றதை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து அது பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் பேட்டர்ன் வந்திருக்குன்னு சொன்னால் ஃபாலோ ஆன் இருக்குல்ல, ஃபாலோ ஆன்றது அடுத்த வர பார்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரைட். இன்றைக்கி அது வந்து பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி காட்டியிருக்கு. வால்யூம் இல்லாத மேலே போயிருக்கு. ஸோ கொஞ்சம் அதை வந்து வி ஹேவ் டு டேக் இட் வித் கொஞ்சம் ரிஸ்கோட நம்ம எடுத்துக்கலாம், சரியா. இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் வந்து 25,695 ஸ்பாட்டை சொல்ல. ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நவம்பர் ஃபியூச்சர்ஸ் வந்து 25,696 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த நம்பர் வந்து 25,730, ரைட். 730 க்ராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இன்னமும் பெட்டர் கன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னால் 750 எடுத்துங்க. 25,750க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் நல்ல அப்சைட் மூவ்க்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே வரும்? இன்னையோட லோ இங்கே இருக்குன்றது நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணிங்க. இஃப் எவ்ரி திங் கோஸ் ஆன் ஃபைன், சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சுட்டு கீப்பிங் ஃப்ரைடேயோட லோ ஆஸ் அ ஸ்டாப் லாஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட், நான் சொல்கிறது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் சார்ட்டு. ஃப்ரைடேயோட லோ எடுத்துங்க. 25,450, 500 அந்த ஜோனில் இருக்குது. நீங்கள் நம்பரை போய் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்துங்க. சப்போஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே இதை வந்து ப்ராபபிலிட்டி தான் நம்ம சொல்கிறோம், வித் 100% கன்ஃபர்மேஷனோட சொல்ல முடியலை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது அண்ட் நிறைய விஷயங்கள். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் டேஞ்சர் ஜோனை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த டேஞ்சர் ஜோன் எப்போ அந்த பாம்பு வெடிக்குன்றது தெரியாது. ஸோ ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக 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 அவசியம். சரி, இஃப் எவ்ரி திங் கோஸ் ஆன் ஃபைன் சொன்னால் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே we are expecting 28,900. இந்த நம்பரை வந்து பல மாதங்களாக நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். பல மாதங்கள்னு சொல்கிறது லாஸ்ட் ஒரு 3 months வந்து நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கண்ணுக்கு தெரிஞ்சு 29,000 தெரியுதுன்றது நம்ம சொன்னோம். இன்னும் இப்போ ரிஃபைன் நம்ம பண்ணுறோம். ஸோ 28,900 இதுதான் வந்து அந்த ஜோன். சம்வேர் க்ளோஸ் அபவுட் 26th of February கண்ணுக்கு காட்டுது. இதை வந்து டைமையும் இது நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணும் போதும் we are able to get that number. Point 1. Point 2, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ரைட் 60 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து 39 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸு, பாரதி ஏர்டெல், எல்என்டி, பஜாஜ் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல், ஐசிஐசிஐ கொஞ்சோண்டு இப்போதைக்கு கழட்டி வைங்க. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்ஸ் தான் வந்து தூக்கி விட்ருக்கு. மெயினாக இன்ஃபோசிஸ்ஸு, டிசிஎஸ், ஹெச்சிஎல். போன வாரம் இது எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் ஆல்சோ சப்போர்ட்டட். ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து இந்த சைட் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஐசிஐசிஐ வெறும் 6 பாயிண்ட் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சியும் வந்து ஒரு 5.5 பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் 5.3 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இந்த 82 பாயிண்ட்ஸில். அப்போ இவ்வளோ நாள் லாஸ்ட் ஒரு 1 week 10 days-ஆக ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. இன்றைக்கி பாசிட்டிவ் சைடில் இருக்கிறாங்க. ஏன்றது நம்ம வில் நாட் கெட் இன்டு இட். அது வந்து புல் பேக் ரேலியா இல்லை நிஜமான ரேலியான்றது வி ஆர் நாட் கோயிங் இன்டு. நீங்கள் வந்து அதுக்கான ஹோம்ஒர்க் நீங்கள் இண்டிவிஜுவல் சார்ட்டில் போகும்போது நீங்கள் வந்து பார்க்க முடியும். பட் இப்போதைக்கு ப்ராபப்ளி இந்த மந்த் எண்டுக்கு பேங்க் நிஃப்டி எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் வந்து ஃபியூச்சர்ஸில் 58,220 அண்ட் ப்ராபபிள் டார்கெட் அப்சைடு வந்து 59,110 க்ளோஸ் டு அபவுட் we are talking about 900 பாயிண்ட்ஸ் அப்சைடுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் இந்த மாதம் எண்டுக்குள்ளே வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து
உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணி எங்கே ஸ்டாப் லாஸ் போடணுன்றது நீங்கள் பார்த்துங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து பிளான் அவுட் பண்ணலாம். ரைட், 1:4 1:5 வரைக்கும் வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. முக்கியமான டிக்ளரேஷன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நம்பர்ஸ் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கணுமா வேணாமான்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க. நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் அதில் எனக்கு பங்கு கிடையாது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு, பாசிட்டிவ் பயாஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. 122 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 283 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆப்ஷன் சைடில் எடுத்திங்கன்னா 25,700 ஹையஸ்ட் கால் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 1.6 crore கால் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி. அந்த 25,600 700 ஜோனில் வந்து நிறைய ஸ்ட்ராடல்ஸ் இருக்குது. ரைட், காலையும் புட்டியும் விற்றுட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி மோர் ஆஃப் அப்படி டல்லாக வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் நோ. அதனால தான் இன்றைக்கி மேலே போனது கூடயும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி மோர் ஆஃப் டல்லாக இதே ஜோனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் கால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,650 இருக்குது. 1.14 crores கால்ஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நிஃப்டி க்ளோஸ் ஆன லெவல் எப்பயுமே ஸ்பாட்டை வச்சு தான் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. 25,574 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த 650 700 ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் வந்து மேலே ஸ்விங் ஆகலாம். புட்டை பொறுத்த வரைக்கும் 25,500 வந்து ஹையஸ்ட் புட்டு இருக்குது. அங்கேயும் வந்து ஜாஸ்தி ரைட் ஆகிருக்கு. எவ்வளோ? ஆல்மோஸ்ட் 1.43 crores வந்து ரைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சாண்ட்விச் ஆகிருக்கு. ஸோ வெரி தின் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் வந்து ஸ்விங் ஆகிருக்கு. ஸோ சாண்ட்விச் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு சைட்லையுமே கோடிகளில் ஆப்ஷன்ஸ் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷனில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் அந்த டைரெக்ஷனில் பிச்சிட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஐடி செக்டர்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி டாப் பர்ஃபார்மர் வந்து கேபிஐடி டெக்கு, ஆல்மோஸ்ட் 3.6% வந்து அப்பா இருக்குது. முத்தூட் ஃபைனான்ஸ் அகெயின் எஸ் கோல்டுனால அது ஏறிட்டு இருக்கு. வி ஆர் நாட் கோயிங் இன் டு தட் டீட்டெயில்ஸ். நைக்கா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி பேசினோம், 5.3% அப்பா இருக்குது. ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸில் வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது. இன்ட்ரெஸ்டிங் இது வந்து பிஹெச்இஎல் வந்து க்ளோஸ் டு அபவுட் 3.4% வந்து அப்பா இருக்குது. அதே மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறதோட ஏறி இருக்கிறதே 39 பாயிண்ட்ஸ் தான். இதில் என்ன நல்லா பர்ஃபார்மன்ஸு? மற்ற ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லாம் வந்து பெருசாக கீழே விழுந்திருக்கும் போது பப்ளிக் செக்டர் பேங்க் க்ரீனில் இருக்குது. ரைட், வென் கம்பேர் டு தேவர் இன் க்ரீன். ட்ரெண்ட்ஸ் என்ன காரணம்னு தெரியாது. இன்றைக்கி டெக்ஸ்டைல் செக்டார் தான் வந்து இன்றைக்கி வெரி பேட் பர்ஃபார்மர். அதில் ட்ரெண்ட்ஸ் வந்து 7.1% கீழே விழுந்திருக்கு. விபிஎல் அருண் பிவரேஜ் புதுசாக ஒரு நியூஸ் வந்துச்சு. அவங்க வந்து பெப்சி கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ், ஹார்ட் ட்ரிங்க்ஸை வந்து பேக்கிங் பண்ணுறதுக்குன்னு. நான் நினச்சேன் பெப்சி தான் வந்து ரம்மு பீரு விஸ்கியில் வரான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக அவங்க இல்லை, அவங்களோட தான் இவங்க பேக்கிங் பண்ணுறாங்க. மற்ற ஹார்ட் ட்ரிங்க்ஸுக்கெலாம் இவங்க வந்து பேக்கிங் பண்ணலாமான்றது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. வந்துச்சுன்னு சொன்னால் பெரிய ஜாக்பாட் அது. ரைட், உங்களுக்கு வந்து தெரியும், அதுக்கு பஞ்சமே இல்லாத போயிட்டுருக்கு. நேஷ்னல் அலுமினியம் பக்காவாக இன்றைக்கி வந்து அடிச்சிச்சு. க்ளோஸ் அபவுட் 8.5% அப்பாச்சு. ஃபர்தர் அப்சைட் ஆகுமா? டே சார்ட்டில் டார்கெட் அச்சீவ், வீக்லி சார்ட்டில் கொஞ்சம் டார்கெட் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் டைம் டு புக் ப்ராஃபிட் ரேதர் தென் பை நவ். ஒன்று. ரெண்டாவது வந்து ஏற்கனவே நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் 50% நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மீதி 50%க்கு வந்து ஸ்டாப் லாஸ் எங்கேயாச்சும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு பெரிய அப் மூவ் பாக்கி இருக்குது. அண்ட் ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஆகட்டும், ஹிந்து காப்பர் ஆகட்டும், ரெண்டுக்குமே வந்து அப்சைட் நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்றது நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். வேதாந்தாவோட சிஸ்டர் கன்சர்ன்ஸ் இந்த கம்பெனியில் தான் அவங்க சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அண்ட் சில்வர் ரைட் நோ $47-48 பக்கமாக ஏறிட்டுருக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து சில்வர் விலை தாறுமாறாக ஏறி இருக்குது. சில்வரை நம்ம பார்த்துடலாமே. சில்வர் வந்து க்ளோஸ் டு அபவுட் 4% ஏறி இருக்குது. ரைட், இன்றைக்கி வந்து $50 போயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி வந்து $48 பக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி $50 பக்கமாக போயிடுச்சு. அண்ட் சில்வர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து வேதாந்தாவோட பிஸ்னஸ் அண்ட் ஹிந்துஸ்தான் ஜிங்க் மூலமாக இவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ $50 அதுக்கான டார்கெட் வந்து $68 நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ ஃபர்தராக க்ளோஸ் டு அபவுட் 36% அப் மூவ் இருக்குது டாலர் டேர்ம்ஸில். ருப்பி டேர்ம்ஸில் நான் வந்து சொல்ல.
ஸோ அப்சைடு வந்து பெரிய பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது எல்லாமே வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கில் வந்து காட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேதாந்தாத்துலேயும் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முக்கியமான கட்டத்தில் நிற்கிது, ரைட்? நியூ ஆல் டைம் ஹை உடச்சிட்டு அந்த இடத்துல போய் டச் பண்ணி நிற்கிது. இன்றைக்கி டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. பட் டெஃபினட்டாக ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறது வேதாந்தாக்கு. வேதாந்தா பிச்சிட்டு போச்சுனால் இலக்கு 1500ன்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். சேல் ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து நிற்கிது. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ரைட்? சேல் வந்து 144, ரைட்? 144 ரூபாவில் வந்து இருக்குது. அந்த லெவலில் க்ராஸ் பண்ணி தான் நிற்கிது. 144.53, 53 பைசா மேலே நிற்கிது. இது ஃபர்தர் அப்சைடுக்கான பெரிய பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஓன்லி பிரேக்கிங் டே சார்ட், வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட்டை வந்து உடைக்குது. அண்ட் ஃபர்தர் அப்சைடுக்கான நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஞாபகம் வச்சுங்களேன், JSW ஸ்டீல் வந்து பிச்சுக்கிட்டு போச்சு, டாடா ஸ்டீல் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அடுத்தது வந்து இதுவும் மேலே ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பெரிய மூவ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் SEBI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு பண்ணீங்க, சரியா? ஸோ இன்றைக்கி செக்டார் பற்றி பேசியாச்சு. US மார்க்கெட் பற்றி பேசியே ஆகணும். US மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று நெகட்டிவ் போயிட்டுருக்கு, பெரிய நெகட்டிவ் போயிட்டுருக்கு. அவங்க வந்து ஒவ்வொரு ஏர்போர்ட்டாக மூடிட்டு வராங்க. ரெண்டு கட்சியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளாரே வந்து பிச்சிக்கிறாங்க. ஷட் டவுன், ரைட்? இவர் லோன் கேட்குறாரு, லோன் இன்னமெல்லாம் நீ வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு லெவலில் வந்து நிற்பாங்கன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க, ரைட்? ஓகே, நீ ஃபர்தர் லோன் வாங்கிக்கலான்றது. ஏன்னா அங்கே யூஎஸ்லலாம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் இருக்குது. அந்த ஓட்டு வந்தால் தான் அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்ரூவல் பண்ணால் தான் லோன் வாங்க முடியும். அண்ட் லோன் வாங்க முடியலன்னு சொன்னால் ஒவ்வொருத்தராக வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக வேலை விட்டு நிப்பாட்டிட்டு இருக்கிறது வந்து இந்த பாஸ்போர்ட் சர்வீஸு, ஏர்போர்ட், ஏர் டிராஃபிக்கு. ஸோ ஏர் டிராஃபிக் இருந்துச்சுன்னா பிளேன் ஏறுறது இறங்குறது வந்து கஷ்டமாகுதும். ஸோ டெஃபினட்டாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து அடி வாங்கும். இருக்கிற பிரச்சனையில் இதுவும் ஒன்று யூஎஸில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் சம்திங் வெரி நெகட்டிவ் விச் இஸ் ஹேப்னிங். ஸோ ஞாபகம் வச்சுங்க, அந்த ஒரு ரீசன்னால் தான் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி கூட வந்து இது மாதிரி சீன் கிடையாது. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 2.5% வந்து அப்போ இருக்குது. 2.6% சொல்லிட்டு இருக்கும்போதே 0.1% ஏறுது. 4113 இன்னைக்கு மட்டுமே வந்து $102 வந்து ஏறி இருக்குது, ரைட்? சில்வரை பொறுத்த வரைக்கும் 4.1% அப்பாயிருக்கு. காப்பர் 1.81% அப்பாயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து தாறுமாறாக வந்து ஏறிட்டுருக்கு. இது கோல்டு சில்வர் எப்போ ஏறும்? டென்ஷன் இருக்கும்போதும் ஏறும். ஒன்று. மற்ற விஷயம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற கோல்டு ரேட்டும் இப்போ சொல்லிடலாம். 12,730 rupees. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ஹோல்சேல் ரேட் கோல்டு. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,57,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற சில்வர் ரேட்டு. ரூபி அதே லெவலில் தான் இருக்குது. 88 rupees 70 பைசா பக்கத்தில் இருக்குது. 1 பைசா இங்கே அங்கே ஆடிட்டுருக்கு. இது ருப்பி டேர்ம்ஸில் சொல்லியாச்சு. இப்போ யூஎஸில் இருக்கிற பிரச்சனையை நம்ம சொல்லலாம். ஷட் டவுன் ஆகிட்டுருக்கு. அந்த ஷட் டவுனை வந்து நிப்பாட்டுறதுக்கு நிறைய யூடியூபர்ஸ்லாம் அது ஷட் டவுன்னா என்னதுன்றது சொல்லியிருக்கிறாங்க. பட் ரைட் நவ் யூஎஸோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. 194 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, டாலர் இண்டெக்ஸ் கம்மியாகிட்டே வருது. 99.47 நிற்கிது. கமாடிட்டி ப்ரைஸ் தாறுமாறாக ஏறிட்டு இருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாங்க. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 4.5 வந்து நிப்பாட்டினாங்க. பட் 30-year பாண்ட் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 ட்ரேடிங் செஷனாக வந்து மேலே ஏறிட்டு போயிட்டுருக்கு. யூஎஸ் பாண்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 30-year பாண்ட் வந்து என்னைக்கு 5% க்ராஸ் பண்ணி நிற்குதோ மார்க்கெட் கிராஷ் ஆகியே ஆகணும், ரைட்? நம்ம வந்து நிறைய செட்டப்ஸ் கொடுத்துருக்குறோம். அதில் கிரிப்டோ கரன்சி அடி வாங்கினது பார்த்தோம், கோல்டு சில்வர் அடி வாங்கினது பார்த்தோம். அடுத்தது பாண்ட் மார்க்கெட் மேலே 5%க்கு மேலே போச்சுன்னால் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. யூஎஸோட 30-year பாண்ட் வந்து 4.73% வந்து இருக்குது. 4.75% வட்டி கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. அதை வந்து அநியாய வட்டின்றாங்க. இங்கே மாதத்துக்கு அவன் வந்து 4% கொடுத்துட்ருக்காங்க. வில் நாட் கோ இன் டு இட். ஸோ இந்த டேஞ்சர் இருக்கிறனால ப்ராபப்ளி ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போடுறது முக்கியம்.
சப்போஸ் இன்னைக்கு வந்து யூஎஸில் வந்து ஷட் டவுன், ரெண்டு கட்சியும் சேர்ந்து ரிப்பப்ளிக்கும் டெமோக்ராட்டிக்கும் டிசைட் பண்ணி ஷட் டவுனை வந்து நிப்பாட்டுறாங்கன்னு சொன்னால் ப்ராபப்ளி ஒரு சந்தோஷத்தில் வந்து சுருன்னு மேலே ஏறலாம். பட் இட் குட் பி யுவர் ஃபைனல் ரேலி. 1 2 இந்தியா எப்படி யூஎஸ் சைனா வந்து அக்ரிமெண்ட் வந்துச்சோ அதே மாதிரி இந்தியா யூஎஸ் அக்ரிமெண்ட்டும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அப்பயும் வந்து இந்தியாலையும் சரி யூஎஸ்லேயும் சரி ஒரு ஷார்ப் மூவ் வரும். பட் ரியல் பிரச்சனை வேறு என்னமோ இருக்குது. இந்த டேரிஃப் பிரச்சனைன்றது கிடையாது. மறுபடியும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 2008 $180 பில்லியன், எக்ஸாக்டாக சொல்லணும்னா $178 பில்லியன் ஒரு பேங்க் அழிஞ்சதுக்கு பெருசாக சரிவு வந்துச்சு. இங்கே ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கும் போதும் கொஞ்சம் பயம் மனசில் வச்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி இந்தியாவிக்ஸை வந்து இன்றைக்கி 2% டவுன் ஆகி 12.3 பாயிண்ட்ஸில் தான் வந்து இந்தியாவிக்ஸ் நிற்கிது. அண்ட் நிஃப்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக 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 அவசியம். 25,750க்கு மேலே போச்சுனால் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கான லோ வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.